ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 7.5 ரிசர்வேஷன் மூலமா காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான், சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க எல்லாருக்குமே இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல் சொல்யூஷன் சொல்லிடுறேன். 100% பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நீங்க என்ன கட் ஆஃபா இருந்தாலும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல உங்களுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா என்னென்ன ரவுண்டுக்கு என்னென்ன கட் ஆஃப்லாம் இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்குன்றது வித் ப்ரூஃபோட காட்டுறேன். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்டோட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல ஒரு கல்லூரியில் எவ்வளவு சீட்ஸ் ஒதுக்குறாங்கன்றதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பிடிஎஃப்ல இருக்கிறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிங்க. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு கலாம் கல்வின்னு சர்ச் பண்ணுங்க, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன்ல போன வருஷம் நம்ம பார்த்துப்போம். மொத்தமா போன வருஷம் 434 கல்லூரி பாத்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பண்ணிச்சு. அதுல பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா 32,000 மாணவர்கள் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், ஓகேங்களா, சீட் எடுத்து காலேஜ் போனவங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா 12,763 மாணவர்கள் பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் மூலமா சீட் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்திருந்தாங்க. இத ரேங்க் பாத்தீங்கன்னா அந்த கடைசி கிடைச்ச மாணவர்கள் பாத்தீங்கன்னா 31,783வது ரேங்க் கூட உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அது என்ன கட் ஆஃப் அவங்க எடுத்துக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு மாணவர் 79 கட் ஆஃப் அவர் பாத்தீங்கன்னா பிசிஎம் கம்யூனிட்டி, அவர் மெக்கானிக் கிடைச்சிருக்கு ஒரு கல்லூரியில. இப்ப புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ல காலேஜ்ல சீட் கிடைச்சி போயிட்டு இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 7.5 கிடைக்காது சொல்லிட்டு முன்னாடி ஒரு காலேஜ் ஜெனரல் காசு கொடுத்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ 7.5 மாணவர்கள் பொறுமையாக காட்டுங்க. போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாணவர்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்கன்னா 1115 மாணவர்கள். ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு பேர் மாணவர்கள் 6950 மாணவர்கள். தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 4698 மாணவர்கள் பாத்தீங்கன்னா சீட்டு கிடைச்சது. ஓகேங்களா? இது சீட்டு கிடைச்சது மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? இவங்க எல்லாரும் சீட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவ்வளவு மாணவர்கள், செகண்ட் ரவுண்ட்ல இவ்வளவு மாணவர்கள், தேர்ட் ரவுண்ட்ல இவ்வளவு மாணவர்கள். மொத்தமா டோட்டலா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எவ்வளவு பேர் வந்துன்னா 12,763. சோ இந்த போன வருஷம் அதே போல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கீழ வைக்கிறேன், செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஃபுல்லா கீழ வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. அதே போல சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வைக்கிறேன், ஒரு கல்லூரியில் எவ்வளவு சீட் இருக்குன்றது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் இங்க நமக்கு 14,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேங்க் லிஸ்ட்ல. எவ்வளவுனா 46,848 ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? மொத்தமா மாணவர்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியாது. அதே போல கடைசி என்ன ரேங்க்ல சீட் எடுக்க போறாங்கன்றது நமக்கு தெரியாது. கடைசி கட் ஆஃப்ல என்ன சீட் எடுக்க போறாங்கன்றது தெரியாது. ஆனா தெளிவா சொல்லிடுறேன், 77.5 இந்த கட் ஆஃப்ல கூட கடைசியா சீட் எடுக்கலாம். பொறுமையா வெயிட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கல்லூரி கிடைக்கும். இந்த வருடம் ரவுண்ட் 1ல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ண போறாங்கன்னா 2662 மாணவர்கள் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 16,259 மாணவர்கள் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரவுண்ட் 3ல பாத்தீங்கன்னா 27,927 மாணவர்கள் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. சோ மொத்தமா 46,848. அதே 3 ரவுண்டா தான் நடக்கும் போது. சோ இந்த ரவுண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ-புக் வந்தாதான் ஒரு காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போனீங்கன்னா 2024ல ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அப்புறம் இதோட மொத்த சீட் மேட்ரிக்ஸ் 434 கல்லூரியில் எவ்வளவு 7.5 சீட் ஒதுக்குறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படின்றது உங்களுக்கு டீடைலா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோவே 7.5 மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இதோட ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், நீங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. தெளிவா சொல்றேன், 100% சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைக்காமலா போகாது. எவ்வளவு மாணவர்கள் பாத்தீங்கன்னா இப்பவே பிரைவேட்ல போயிட்டு ஜெனரல்ல சீட் போட்டுருப்பாங்க. இல்ல பாத்தீங்கன்னா நீங்க 7.5 கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், ஜெனரல்லையும் அப்ளை பண்ணலாம்ல. சோ ஜெனரல்ல நல்ல காலேஜ் கிடைச்சா சீட் எடுத்துட்டு போயிடுவாங்க. 7.5ல நீங்க ஃப்ரீயா படிக்கணும்னு நினைச்சா, ஓகேங்களா, நீங்க 7.5 விழுக்காடுல மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ. நல்லா புரிஞ்சுங்க. சோ அதன் அடிப்படையில நீங்க பொறுமையா காத்திருந்து சீட் எடுத்துங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8754152443 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க திரும்ப சொல்லிடுறேன், 7.5 மூலமா நீங்க சீட் எடுத்தால் டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.